சித்தி இங்க பாருங்க. என்னடா கூப்பிட்டியா? இவ்வளோ தூரம் கரெக்டாக தானே வாக்கிங் வந்துட்டு இருந்தீங்க. ஏன் இந்த கடையை பார்த்தோன்னே இப்படி ஸ்டண்ட் அடிக்கிறீங்க? எப்படி கஷ்டப்பட்டு ஓடி வந்ததில் ஒரு 100 கலோரி கிட்ட கம்மி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 20 கலோரி தான் காலி பண்ணோம். அதான் இந்த வண்டியை சுற்றி சுற்றி நடந்து பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். இருந்தாலும் இந்த வண்டியை தாண்டி அந்த சைடு போக மாட்டீங்களே. நான் இப்போ உங்ககிட்ட ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, இந்த கடையில் வடை போடுறவர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கேன். அது ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பாருங்க. தம்பி, எவ்வளோ நேரம் இப்போ கடையான வெயிட் பண்ணின்னு இருக்குது? வடை கொண்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமா? சீக்கிரமாக ஒரு 4 வடையை வச்சுட்டு அது மேலே முழுகிற மாதிரி சாம்பார் ஊற்றி கொடுப்பா. அடிப்ப சித்தி, இவ்வளோ நேரம் 100 கலோரியை பற்றி கவலைப்பட்டுன்னு இந்த சித்தியை பற்றியா? ஈஸியாக 4 வடையை வாய்க்குள்ளே தள்ளப்பாகுது. அந்த 4 வடையே 400 கலோரி இருக்கும் போல இருக்கே. அவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் இந்த அம்மாவோட ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் போலகுது. இதாங்க மேடம், சூடாகுது. சூடாகிறதுக்குள்ளே சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீ வடைலாம் நல்லா தான் போடுற, ஆனால் பஞ்சுவாலிட்டியை கீப் அப் பண்ண மாட்டேன். நாலுலேருந்து டானு 8 மணிக்கெல்லாம் கடையை போட்டுடணும், புரியுதா? நான் டெய்லிங்க வருவேன். சித்தி, கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி வடை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஒர்க் ஆகுமா? ஆனால் இவன் வேற, டெய்லியும் கஷ்டப்பட்டு வாக்கிங் வர்றது இந்த கடையில் வந்து வடை சாப்பிட்றதுக்கு தான். இதை பாரு, உனக்கு வடை வேணும்னா கேளு, உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வடை வாங்கி தரேன். அதை விட்டுட்டு வாய் இப்படி ஒயிட்டாக ஓப்பன் பண்ணாத. கடல் நண்டு ஏதாவது வாய்க்குள்ளே போயிட்டு போகுது.